அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 11.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் தி மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அண்ட் மினிமம் வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ்ட் பை 30 கிலோ வோல்ட் எலக்ட்ரான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு எனர்ஜி லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி லெவல் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படிங்கிறது 30 கிலோ வோல்ட் எலக்ட்ரான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 30 கிலோ வோல்ட் எலக்ட்ரான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 30 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் வந்து அதோட எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் வந்துட்டு வேவ் லென்த் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஈஸி சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க போகலாம். ஸோ சொல்யூஷன் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ பேஸ்ட் ஆன் ஐன்ஸ்டீன் எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் இன்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபார்முலா. சரிங்களா? அந்த கோட் வந்துச்சு என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. இதுல இருந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ எனர்ஜி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 30 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் ஆர் வோல்ட் எலக்ட்ரான்ஸ். பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்து போடணும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6.63 × 10⁻34 அப்படிங்கிற டேர்முக்கு வந்து நம்ம எடுப்போம். ஸோ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 30 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ கண்டுபிடிக்கும் போது இங்க எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்தது அப்படின்னா நம்மளால ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னன்னா 1/10. அப்போ நார்மல் நம்ம எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றணும். ஸோ அப்போ எனர்ஜி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்க முடியும். எலக்ட்ரான் வோல்ட்ல பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 30 இன்டூ கிலோவுக்கு 10⁻³ எடுத்துக்கலாம். அப்போ ஜூலு கன்வெர்ட் பண்ணும்போது அதாவது எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து நான் ஜூலுக்கு மாத்துறேன் அப்படின்னா ஐ நீட் டு மல்டிப்ளை பை 1.6 × 10⁻−19 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணலாம். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா E2 + 34 போட்டால் என்ன ஆகும்? 34 6 14ல் 6 போச்சு அப்படின்னா 8. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 கிடைக்கும். ஸோ இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படி எழுதிக்கிறேன் 1.6 × 30 × 10 எப்படி இருக்கு அப்படின்னா 8215 அப்படின்ற டேர்ம் வந்து இருக்கு. இது என்ன பண்ண போறேன் 10⁻80 நான் வந்துட்டு log 3 வேல்யூ ஒரே ஒரு டிஜிட் 0. இப்போ என்ன பண்ணுவோம் 30ல 0 பார்க்கணும். 30ல வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா -10.3826 இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டிலாக் பார்க்கணும். ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து லாக் பேஜில் ஃபைனல் லாகில் மைனஸ் வருதோ அப்போ மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஆன்டிலாக் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து தப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ண சரிங்களா இதுக்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ -11.6174 அப்படின்ற ஒரு டைம் வந்து அடுத்து மீன் டிஃபரன்ஸ் 2 கிடைக்குது. அப்போ 0.4142 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சொல்யூஷன் எழுத போகிறோம். எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா 4142 எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 4142 எழுதுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக ஒரு டெசிமல் வச்சிடறோம். அப்போ நம்ம வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் வந்து ஈஸியாக எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா லாம்டா மினிமம் இஸ் ஈக்குவல் டு 4.142 × 10⁻11 மீட்டர் அப்படிங்கிற சொல்யூஷனை எழுதிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம மற்ற யூனிட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுடைய சாய்ஸ். ஸோ அது தேவையில்லை. ஸோ நம்ம என்ன ஆகணும்னா வர ஆன்சர் நம்ம வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு லாகரிதமிக் வச்சு கால்குலேஷன் போட ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.